ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் ஒரு எந்த ஒரு நீங்கள் ஒரு பிகினராக ஒரு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான எசிடேஷனும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு பிகினராக ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு வந்து எப்போதுமே ஒரு எசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா, நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஹோம் ஒர்க் அவுட்டுங்கிறப்ப வீட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம தனியாக ஒரு ரூமில் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெயிட்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இதே ஒரு ஜிம்முக்கு போகிறப்ப அங்கே 4 பேர் இருப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் வந்து ரொம்ப நாளைக்கு நான் வந்து ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னால் ஜிம்மில் போய் சேர முடியாது. இன்ஃபேக்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற தூரத்தில் வர வழியில் ஒரு ஜிம் இருக்கும். அந்த ஜிம்மில் போய் அந்த மாஸ்டருக்கு ஜிம்மில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்கவே ஒரு தயக்கமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவர்ட் திங்ஸ்னால் அது எனக்கு தயக்கமாகவே இருக்கும். அதனால் இந்த ஜிம்மில் போய் சேரத்துக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜிம்முக்கு போகலாம். யாரும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவோம், ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயக்கம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபிட்னஸ் கோல் என்னன்னு நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் கோல் கரெக்டாக டிஃபைன் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வெயிட் கெயின் பண்ண போகிறீங்களா, ரெண்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்கள் ஃபிட்னஸ் கோலை நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட முடியும். அது சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் உங்கள் ஃபிட்னஸ் கோலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும், நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்கள் பாடி எடுத்தோடனே வந்து ஜிம்மில் போய் பயங்கரமாக வெயிட் எடுத்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாடியை போட்டு ரொம்ப புஷ் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். பாடிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போதும்னு தோணுச்சா நிறுத்திடணும். பிகினராக ஆரம்பிக்கின்றப்ப சொல்கிறேன். ஸோ ரொம்ப போட்டு பாடி ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராப்பராக பேசிக் வார்ம் அப் பண்ணிடுங்க. ஏன்னா வார்ம் அப் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாமல் இன்ஜுரி தான் முடியும். அது பிகினராக நீங்கள் ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பிகினராக ஆரம்பிக்கிறப்போ வார்ம் அப்னா சில பேர் போகாமலே இருப்போம். நம்ம பற்றி எடுத்தோம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும், டக்குனு போய் ஒரு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிடும், டக்குனு போய் புல் அப் எடுக்க ஆரம்பிச்சிடும். டக்குனு புஷ்அப் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணா ஸோ சம்திங் லைக் டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்போதுமே மோட்டிவேட்டடாக இருங்க. ஒரு ஜிம் ஆரம்பிச்சப்பறம் நம்ம ஒரு பிகினராக போய் சேருவோம், ஒரு 2 நாள் போவோம், டக்குன்னு எடுத்தோடனே வந்து பயங்கரமாக வெயிட்டெல்லாம் தூக்கி பயங்கரமாக மசில்லாம் ரொம்ப ரொம்ப இது பண்ணி பர்ஸ்ட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா 2 நாளில் வந்து ரொம்ப வலி வந்துடும், அப்படியே தூங்கிடுவோம். ஒரு 2 நாளாக ஜிம்முக்கு போவோம், அடுத்த 3ஆம் நாள் வந்து எப்படி இருந்தால் வந்து வலி வந்து பாடி பெயினாக இருக்குன்னு தூங்கிடுவோம். இல்லை அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன்லாம் அப்படின்னு ஜிம் போகிறதுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் மோட்டிவேட்டாக இருங்க. இப்போ நானே வந்து கரண்ட்டில் வந்து 100 டேஸ் ஸ்டாண்ட் 30 டேஸ் ஸ்டாண்ட் நிறையா பண்ணியிருக்கேன். இது என்னென்னா இன்னொரு ஒன் வே ஆஃப் என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறீங்கிற மாதிரி இதை நான் பண்ணணுங்கிறதுக்கு நான் அந்த மாதிரி சேலஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு விஷயம் வந்து நான் இந்த 60 நாள்லேயோ 30 நாளையோ முடிக்கிற விஷயம் இல்லை, இது லைஃப் லாங் ஜேர்னி மாதிரி தான். ஸோ அதை நான் என்னை மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு அது மாதிரி எது மோட்டிவேஷனாக அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ எனிதிங் நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியை கண்டிப்பாக ஒரு ஜிம்முக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜிம் போகிறதுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஜிம்முக்கு போங்க. ஸோ உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்.